சுத்தமல்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பள்ளியினுடைய அருமை பெற்றோர்களுக்கு எனது அன்பான நல்வணக்கம். நம்ம வாழ்றது, சம்பாதிக்கிறது, ஏன் மூச்சு விடுறது கூட நம்ம குழந்தைகளுக்காக தான். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு எப்பம்லாம் குழந்தைகளை ஏசக்கூடாது, அதாவது சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது அதுக்கு அட்வைஸ் பண்ணதோ அதை சத்தம் போடுறதோ கூடவே கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு புரிய போறது இல்லை. அது அதனுடைய சின்ன குழந்தைங்கிறதுனால அந்த முரண்டு அதுல தான் இருக்கும், அது அழுதுகிட்டு தான் இருக்கும். அது அழுது ஆசுவாசம் ஆகிற வரை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம நிறைய பேரண்ட்ஸை கவனிச்சிருக்கேன், தூங்குறதுக்கு முன்னால அந்த குழந்தைகளை ஏசுறது, நீ அது செய்யலை இது செய்யலை, இந்த குழந்தையோட நீ சண்டை போட்டுட்ட, நீ சயின்ஸ்ல மார்க் கம்மியா எடுத்துட்ட அப்படின்னு. கண்டிப்பா தயவு செய்து தூங்குறதுக்கு முன்னால அந்த குழந்தைகளை நல்ல அன்பான நல்ல வார்த்தைகளை சொல்லி தூங்க வைங்க. அதுக்கப்புறம் தூங்கி எந்திக்கும் போதும் நேற்று நீ அது செய்யல இது செய்யல அப்படின்னு நம்ம ஏசக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அருமையான நாள், நம்ம நிறைய நேற்று நம்ம ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்பெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடம் பிடிக்கிறது கண்டிப்பா குழந்தைகளை அடம் பிடிக்கத்தான் செய்யும். அடம் பிடிக்காம இருக்காது. ஒரு குழந்தைகளை அடம் பிடிச்சாதான் அது ஒரு நல்ல பாதையில வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுவோம் நாங்க சைலண்ட் கில்லர் அடிமோ. ரொம்ப அமைதியா இருக்கிற குழந்தை பெரிய அளவுல முன்னேறாது. சண்டை போடுறது, எப்பயுமே புதுசு புதுசா கத்துக்கணும்னு குழந்தைகளை ஆசைப்படுவாங்க. அப்ப அது வேணும் இது வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிக்கும் போதும் நம்ம அதை கேர் பண்ணாம விட்டுட்டோம்னாலே கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சு அது அமைதியா என்ன செஞ்சிடும், அமைதி ஆயிரும். அமைதி ஆனதுக்கு அப்புறம் மெதுவா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுத, இந்த தப்பு பண்ணுனா இந்த மாதிரி விளைவுகள் ஆகும், அப்படி இத நீ இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ நினைச்சது பூரா நடக்கும், ஆனா நீ இப்படி இந்த பாதையில போனா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அதாவது தேன்கூட்டுல கல்ல எரிஞ்சோம்னா எப்படி ஒரு எஃபெக்ட் வருமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைகள் ஒரு அழுதுகிட்டு இருக்கும்போது, அடம் பிடிக்க போது, கோபமா இருக்கும்போது நம்ம அட்வைஸ் பண்றது, அதை சாந்தப்படுத்திட்டோம்னா ஒரு பெரிய குளத்துல கள்ளத்துக்கு எரியும் போது நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நம்மளுடைய அன்பு மட்டும்தான் அந்த குழந்தைகளை காப்பாற்றுமே தவிர, அப்ப உட்காந்து நீ அன்னைக்கு சொன்ன தண்ணி ஒழுங்கா குடிக்க சொன்னேன், நீ தண்ணி சரியா குடிக்கல அதனால தான் இது அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த குழந்தை ஆசுவாசம் நல்ல உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணலாம். அந்த குழந்தைகள் ரொம்ப பயந்து போய் இருக்கும், நிறைய சூழ்நிலையில பயந்து போய் இருக்கும் போதும் நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. முதல்ல பயத்திலிருந்து அந்த குழந்தைகளை வெளியில கொண்டு வரணும், கொண்டாந்து அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது, நம்ம ரொம்ப கோபத்துல இருக்கும்போது கண்டிப்பா குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நம்ம வார்த்தைகள் தடிச்சு விழுந்துரும். எப்பவுமே நம்ம கோபமா இருக்கும்போது எதிராளிகள்ட்டும் பேசக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அமைதியா இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மெதுவா பேசலாம். இப்ப ஒரு கோபப்பட்டு பேசும்போது அந்த கோபங்கள் மறைஞ்சிரும், ஆனா அந்த பேச்சு மறையவே முடியாது. வாழ்க்கை பூரா நம்ம பேசின பேச்சு அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து கோபப்படும்போது, குழந்தைகள் மட்டும் இல்ல சமுதாயத்திலும் நம்ம கோபம் வரும்போது ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவாமா? அதாவது அவங்க தவறு கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய முயற்சிப்பாங்க. போன தடவை நான் சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கல, இந்த தடவை நான் சயின்ஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லும் போது அதை என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆமா நீ எப்பவும் இதே நான் எப்பவும் இப்படிதான் சொல்லுவேன், கடைசியில் மார்க் எடுத்தோம்னா இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் வேர்டை தயவு செய்து சொல்லாதீங்க.
இப்படி நம்ம குழந்தைகளை வளர்த்தோம்னா அந்த குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம அருமையா நம்ம குழந்தைகளை வளர்ப்போம், ஒரு அருமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.